லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் கேசஸ் லக்ஷ்மிகாந்தில் மொத்தம் 48 இருக்கும். 1 by 1 பார்த்துருவோம். இன்றைக்கி கேஸ் 1 ரொமேஷ் தப்பர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். வருஷம் 1980. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்த வருஷம். இதுக்கான பாப்புலர் நேம் கிராஸ் ரோட்ஸ் கேஸ். என்ன இஷ்யூனா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். ரிலேட்டட் ஆர்டிகல் 19. 1950 ரொமேஷ் தப்பர் அப்படின்ற ஒரு பாம்பேயில் கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ஜேர்னல் நடத்திட்டு வந்தார். அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டை இந்த இங்கிலீஷ் ஜேர்னல் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணதுனால மெட்ராஸில் இதோட சர்க்குலேஷன் அண்ட் என்ட்ரியை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க மெட்ராஸ் கவர்மெண்ட். இதனால இவர் ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்போது என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் A. ஜென்ரலாக நம்ம என்ன படிச்சிருப்போம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அதுக்கு உள்ளேயே, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளேயே ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சர்க்குலேஷனும் அடங்கும். ப்ரொபகேஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சர்க்குலேஷனும் அடங்கும். அப்படின்றதுனால நீங்கள் போட்ட பேன் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், இந்த ரெண்டும் தான் எல்லா டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷனுக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம கவர்மெண்ட்டு தான் பொதுவாக சொல்கிறாங்க. பார்ப்போம். அப்போ இருந்தது நேரு கவர்மெண்ட். இந்த 1950 காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடையாது, இந்த மாதிரி நிறைய கேசஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் போட்ட பேன் செல்லாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1951 ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 2 புதுசாக ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் A இருக்குல்ல, இதுக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சில சூழ்நிலைகளில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. அதில் புதுசாக ஒரு பாயிண்ட் சேர்க்குறாங்க, அதாவது பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிராஸ் ரோட்ஸ் கேஸுக்கு எதை வச்சு பேன் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் செக்யூரிட்டிக்கு இது பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய மேட்ரு கிடையாது, ஸ்டேட் செக்யூரிட்டியை பாதிக்கிற அளவுக்கு பெரிய மேட்ரு கிடையாது, சின்ன சின்ன பப்ளிக் ஆர்டர்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேன்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டேரெக்டாக பப்ளிக் ஆர்டரையே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 கொடுத்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 இன்னும் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் மேலே அப்படின்ட்டு. 1 சாவர்ஜினிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா. 2 செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட். ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட். பப்ளிக் ஆர்டர். டீசன்சி ஆர் மொராலிட்டி. contempt of court, defamation, incitement to an offense. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் கேஸ். நம்ம டெய்லி ஒவ்வொரு கேஸாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.